நம்ம சென்னையில இடம் வாங்கவோ அல்லது விற்கவோ போறீங்களா? அப்போ சென்னையிலேயே அதிக விலை போகும் ஏரியாக்கள் எங்கெங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். இந்த காணொளியில் சென்னையில் அதிக விலை போகும் முக்கியமான 10 ஏரியாக்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 10வது உள்ள இடம் அண்ணா நகர். அண்ணா நகரில் ஒரு சதுர அடி 12,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. அண்ணா நகரின் சிறப்புகள்: இது சென்னையின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அண்ணா நகர் கோபுரம், 2nd அவென்யூ, அண்ணா நகர் டவர் பூங்கா, வசதியான குடியிருப்பு பகுதி, பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்கள், மேலும் பல வழிபாட்டு தலங்களையும் அண்ணா நகர் பெற்றிருக்கிறது. 9வது உள்ள இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்தில் ஒரு சதுர அடி 8,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. கோபாலபுரத்தின் சிறப்புகள்: இது சென்னையின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. பிரபலமான குடியிருப்பு பகுதி, கல்வி நிறுவனங்கள், செம்மொழி பூங்கா, வணிக மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், மேலும் சிறப்பான மருத்துவ வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் இங்கு அமைந்துள்ளது. 8வது உள்ள இடம் கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது நம்ம ஈசிஆர் தாங்க. ஈசிஆர்ல ஒரு சதுர அடி 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. ஈசிஆரின் சிறப்புகள்: இது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நீளமான 777 கிலோமீட்டர் தூரம் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் சாலை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சுற்றுலா தலங்கள், விளையாட்டு தலங்கள் மற்றும் பரந்த கடற்கரையும் அமைந்துள்ளது. 7வது உள்ள இடம் ஆழ்வார்பேட்டை. ஆழ்வார்பேட்டையில ஒரு சதுர அடி 18,000 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. ஆழ்வார்பேட்டையின் சிறப்புகள்: இது சென்னையின் மேல்தட்டு மக்கள் வசிக்கும் இடமாக இருக்கிறது. பிரபலமான குடியிருப்பு பகுதி, பிரபலங்களின் இருப்பிடம், கல்வி மற்றும் கலாச்சாரம், மேலும் போக்குவரத்து வசதிகள் இங்கு சிறப்பாக உள்ளது. 6வது உள்ள இடம் திருவான்மியூர். திருவான்மியூரில் ஒரு சதுர அடி 10,000 ரூபாயிலிருந்து 42,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. திருவான்மியூரின் சிறப்புகள்: இது ஈசிஆரின் தொடக்க பகுதியில் அமைந்துள்ளது. மருந்தீஸ்வர் கோயில், கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்கள், வணிக மற்றும் வர்த்தக மையங்கள், போக்குவரத்து வசதியும் இங்கு சிறப்பாக உள்ளது. 5வது உள்ள இடம் பெசன்ட் நகர். பெசன்ட் நகர்ல ஒரு சதுர அடி 17,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. பெசன்ட் நகரின் சிறப்புகள்: இது ஒரு அழகிய கடற்கரை பகுதி மற்றும் சிறந்த வசதிகள், பிரபலமான சுற்றுலா இடங்களையும் கொண்டுள்ளது. மேலும் எலியட்ஸ் கடற்கரை, சின்ன வேளாங்கண்ணி தேவாலயம், உணவகங்கள், மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பாதை மற்றும் போக்குவரத்து வசதியும் இங்கு சிறப்பாக உள்ளது. 4வது உள்ள இடம் அடையார் காந்தி நகர். அடையார் காந்தி நகர்ல ஒரு சதுர அடி 8,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. இது அடையார் பகுதியில் அமைந்துள்ள ஒரு உயர்தர குடியிருப்பு பகுதியாக விளங்குகிறது. உயர்தர குடியிருப்பு பகுதி, கல்வி, வணிக, வர்த்தக மையங்கள் மற்றும் சிறந்த போக்குவரத்து வசதிகள் உள்ளது. 3வது உள்ள இடம் நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கத்துல ஒரு சதுர அடி 7,000 ரூபாயிலிருந்து 32,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. நுங்கம்பாக்கம் மத்திய சென்னையில் அமைந்துள்ளது. வள்ளுவர் கோட்டம், சாஸ்திரி பவன், பிரபல வணிக வளாகங்கள் மற்றும் சிறந்த உணவகங்கள் இங்கு அமைந்துள்ளது. 2வது உள்ள இடம் போயஸ் கார்டன். போயஸ் கார்டன்ல ஒரு சதுர அடி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. இது அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் அதிகம் வசிக்கும் இடமாக உள்ளது. அழகிய குடியிருப்பு பகுதி, பிரபலங்களின் இல்லங்கள், மேலும் பல உயர்தர வசதிகள் உள்ளது. நம்பர் 1 இடத்துல இருக்கிற இடம் போட் கிளப் ரோடு. இதை ஆரியபுரம் சொல்லுவாங்க. ஒரு சதுர அடி 40,000 ரூபாயிலிருந்து 55,000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. போட் கிளப் ரோடின் சிறப்புகள்: இது அமைதியான சூழலை கொண்டுள்ளது. அடையாறு ஆற்றின் அருகில் அமைந்துள்ளது. மேலும் பல வழிபாட்டு தலங்கள், போக்குவரத்து வசதிகள் சிறப்பாக உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 10 இடங்கள் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.